இன்றைக்கி வீடியோ நான் டியூக் 250 மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறேங்க. இதுதான் என்னோடய பைக்கு. 100 பில்லி ஒன்று போட்டிருக்கேன். எவ்வளோ கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓட்டியிருக்கிறேன்னா, ட்ரிப்பு ஒன்றில் 3015 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியிருக்கேன். ட்ரிப் 2ல் மைலேஜ் டெஸ்ட்டு பண்ணணுன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நம்ம மைலேஜெலாம் பண்ண மாட்டோம், ஒரு 2 மாதம் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அதுக்குள்ளே ஃபியூல் வந்து ரிசர்வில் போய் இன்னொரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான் ஓடும். அதனால் சரி ஓகே இப்போ பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு பண்ணுறேங்க. ட்ரிப் 2ல் வந்து 1391 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதாவது ட்ரிப் 2ல் இதுக்கு முன்னாடி நான் வந்து ரீசெட் பண்ணி மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருந்தேன், அது அப்படியே இருக்குது. இப்போ ரீசெட் மட்டும் பண்ணிக்கலாம். பெட்ரோல் போட்ட வாட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் ஆகிடுச்சு. ட்ரிப்பு ஒன்று மட்டும் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், எனக்கு ஸ்பீடு 40 கிலோமீட்ரு மைலேஜ் தர மாதிரி போட்டிருக்கு. பாட்டில் வந்து 2 பாட்டில் எடுத்திருக்கோம். அதில் நிற்கவே மாட்டேங்குதே. இந்த பெரிய பாட்டிலில் தான் நம்ம பெட்ரோல் பிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து 475 ml தான் பிடிக்கும். அதனால சரி ஓகே நம்ம பெரிய பாட்டில் பெட்ரோல் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இதுலேயும் கொஞ்சம் பெட்ரோல் இருக்குதுன்னா, போகிற வழியில் நின்று போச்சுன்னா நம்ம இதை வச்சு பெட்ரோல் போட்டு பெட்ரோல் பங்க் வரைக்கும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நான் நினச்ச மாதிரியே பெட்ரோல் வந்து கலையிடுச்சுங்க. இதுக்கு வந்து புனல் கிடைக்கல, அதனால் இந்த டப்பாவை தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுவும் அதில் மண் பற்றக்கூடாதுன்ட்டு. இந்த பை வந்து ஏற்கனவே பிஞ்சு போச்சுங்க. 200 தான் வாங்கினேன். பார்த்தா குவாலிட்டி சரியில்லை. சரி ஓகே, இவ்வளோ தான் பெட்ரோல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 ml இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெட்ரோல் பங்க் போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். மைலேஜ் எவ்வளோ கொடுக்குன்னு கரெக்டாக கணிக்கவே முடியலைங்க. சரி வண்டி முறுக்கி ஓட்டினா ஏதாச்சும் 30,000 தரும் அப்படின்னு நினச்சேன். ரிசர்வ் வந்து நேற்று 2932 ரிசர்வ் இருந்துச்சு. இப்போது வந்து 3018 தான் ஓடி இருக்குது. கரெக்டாக கால்குலேஷன் பண்ணால் 29-30 தான் வருது. நான் கூட சரி ஓடிடுவோம் அப்படின்னு நினச்சேன், ஓடவே இல்லை. பார்த்தீங்களா, அடுத்து எங்கே போய் நிற்க போதும். நெட்டு பெட்ரோல் பங்க் வந்து 2 கிலோமீட்டர் தான், சீக்கிரம் போயிடணும். பாட்டிலெலாம் தயாராக வச்சுக்கிட்டேங்க. இது எதுக்குன்னா, வண்டி நின்று போச்சுன்னா பெட்ரோல் பிடிக்கிறதுக்கு. நம்ம 100-150 ml பக்கமாக தான் பெட்ரோல் வந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல. பெட்ரோல் பங்கு இங்கே தான் இருக்குது, 1 கிலோமீட்டர் தான். எப்படியும் இந்த வண்டி 2 கிலோமீட்டர் தான் ஓட போகுது, எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிக்க தான் பிடிப்போம். 1 லிட்டர் பெட்ரோல் பங்க்லேயே பிடிச்சிட்டு டேங்கில் போயிடும். அதுக்கு இன்னும் வாட்டி பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு கேனை கையில் வச்சுருக்கேன். என்ன ஒன்றுனா, சரி நம்ம திருட மாதிரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கம்முன்னு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா, வண்டி லுக்காக இருக்கா, வண்டி பார்க்குற சகல அப்படியே கேமரா பார்த்துட்றாங்க. நமக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. பார்த்துட்டு தெரியாத மாதிரி போனால் பிரச்சனை இல்லை, அப்படியே பார்த்துட்டு குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பெட்ரோல் பங்கில் போனாங்காட்டி எங்கே என்ன நடக்க போதோ தெரியல. பெட்ரோல் பங்க் வந்துருச்சுங்க. எப்படி வண்டி கிணக்குது. சரி ரைட்டு, நம்ம இங்கேயே வந்து என்ன 1-2 தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், பேசிக்கலாம். பவர் பெட்ரோல் இருக்கான்னு கேட்கலாம். இப்போ பவர் பெட்ரோல் இருக்கு, சரி வாங்க. நடுங்குதா? எங்கே ப்ரோ நடுங்குது? நார்மலாக தான் இருக்குது. 1 லிட்டரா? ஆமாம், அந்த பாட்டில் 1 லிட்ரு. 1 லிட்டர் பிடிக்கும்ல? பாட்டில் மடங்கியிருந்தால் வந்து பெட்ரோல் பிடிக்காதுங்க 1 லிட்ரு. நம்ம பே பண்ணிடலாம். ஆமாம், வண்டிக்கு 1 லிட்டர் ப்ரோ. சரி ஓகே. எவ்வளோ வருது மொத்தம்? 102. இது ஒரு 1 லிட்ரு 51 ரூபா வரும். அது 151. 153 வரும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. எப்பாடி அந்த பையனே பார்த்து கையெல்லாம் நடக்குதுங்கிறான். அந்தளவுக்குலாம் ஒன்றும் நடுங்கலை, கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, அவ்வளோதான். எத்தனை பேர் வரானுங்க? வரேன் 1/2 லிட்ரு. ஐயோ ட்ரிப் மீட்டர் 0 பண்ணலையே.
ட்ரிப் மீட்ரு 0 பண்ணியாச்சுங்க. இருங்க ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். ட்ரிப்பு 1 மட்டும் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ட்ரிப்பு 1 3020 வருது. பவர் பெட்ரோல் கேட்டேங்க. பவர் பெட்ரோல் என்னென்னா 90% 95% வந்து வெறும் பெட்ரோல் மட்டும் தான் இருக்கும், மீதி தான் எத்தனால் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நார்மல் பெட்ரோலில் 20% வந்து எத்தனால் இருக்கும், மீதி 80% தான் பெட்ரோல் இருக்கும். அதனால் கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக தரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சரி ஓகே, பவர் பெட்ரோல் நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லி பார்த்து பவர் பெட்ரோல் இல்லை. இந்த பங்கில் கொஞ்சம் பெட்ரோல் நல்லா இருக்குங்க. சரி ஓகேங்க, ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் கன்வே பண்ணுறேன். ஆர்பிஎம் வந்து 4000 ஆர்பிஎம்மில் தான் ஓட்ட போகிறேன். 4000 ஆர்பிஎம்னா ஒரு 63-65 வரும். 4000 to 4500. 4000க்கு கீழே ஓட்டக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ட்ரிப்பு 2 மட்டும் கொஞ்சம் காமிச்சிடுறேன். கரெக்டாக 1 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ட்ரிப்பு 2. ட்ரிப்பு 1 வந்து 3021.7 ஓடி இருக்குது. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கன்வே பண்ணுறேன். இது வரைக்கும் 5.6 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அந்த 600 மீட்ரு மட்டும் இறக்குங்க. இப்போது இது வந்து எப்படி சொல்கிறது, கிராமத்து ரோடு மாதிரி வச்சுக்கலாம். அது காட்டு சைடு ரோடு. இந்த சைடில் கொஞ்சம் முடக்கில் பிரேக் பிடிப்போம், அப்புறம் கொஞ்சம் வேகத்தோட வரும். பார்ப்போம் எவ்வளோ தான் ஓடி இருக்குன்ட்டு. இது வரைக்கும் 5 முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஓட்டுற மெத்தேடுக்கு ஒரு 20 இல்லைன்னா ஒரு 18 தான் தரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 4000 ஆர்பிஎம் ஓட்டணும்னு சொல்லிகிட்டு இருக்கேங்க. 3500 ஆர்பிஎம்லாம் ஓட்டினா கண்டிப்பாக 24-22க்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 4000 ஆர்பிஎம்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்பயுமே இது ஐசிசி வண்டினால 4000 ஆர்பிஎம் மேலே தான் ஓட்டுவோம். அதனால தான் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இடத்துல இது மாதிரி பைக்கு, நெக்ஸ்ட்டு மோட்டோ விலாக் இதெல்லாம் பார்த்தா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த வழியில் தான் அப்பப்போ நாங்கள் காலேஜுக்கெல்லாம் போவோம். அப்படியே ஓல்டு மெமரிஸ் அப்படியே கம்மிங். கொஞ்சம் இங்கே முடக்கு வரும். இதுக்கு மேலே நம்ம வந்து ஹைவேக்கு தான் போக போகிறோம். மணி வந்து 3:15 ஆகுது. இன்றைக்கி டேட்டு வந்து ஜனவரி 21ங்க. இப்போது நம்ம 1/2 லிட்டர் போட்டு தான் செக் பண்ணுறோம். எவ்வளோ மைலேஜ் வருதோ அதை டபுளால் பெருக்கிப்போம். 1 லிட்டருக்கு 1 லிட்டர் போட்டு செக் பண்ணலாம். ஏற்கனவே இந்த மாதிரி ஆல்ரெடி செக் பண்ணியிருக்கேன் பழைய சேனலில். எப்படி பார்த்தாலும் 1 கிலோமீட்டர் தாங்க வருது. சரி, எதுக்கு டைமும் வேஸ்ட்டு பெட்ரோலும் வேஸ்ட்டு அப்படின்ட்டு தான் இப்படி செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் ஊர் வரும், அங்கே மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுக்க மாட்டேன். அதுக்கடுத்து நான் வீடியோ எடுக்கிறேங்க. எப்படியும் அதுக்குள்ளே பெட்ரோல் தந்துன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு எவ்வளோ ஜாலாக் பண்ணணுமோ அவ்வளோ ஜாலாக் பண்ணிகிட்ருக்கேன். அடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எவ்வளோ ஓடி இருக்குன்னா 17 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 கிலோமீட்டர் ஓடும், அதுக்கப்புறம் நின்றோம். ஒரு 3 கிலோமீட்டர் ஓடிட்டால் கூட போதுங்க. 20-40 கிலோமீட்டர் மைலேஜ் வேறு லெவலில் இருக்கும். அப்படியே தமிழ்நாட்டில் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். டியூக்கு 40 கிலோமீட்டர் மைலேஜா அப்படின்னு. முன்ன வந்து சைடு மிரர் இருக்காது, இப்போ வந்து சைடு மிரர் இருக்கும். ஏன்னா இப்போ ஹைவே வந்துட்டோம்ல, அதனால் சர்றபுரன்னு கார் வேகமாக போயிட்டே இருப்பான். பின்ன நம்ம எப்படி வந்தோம்னா, அந்த மலை இருக்குல்ல, அந்த மலையோட கார்னிங்கில் தான் வந்தோம். அதாவது அந்த மலைக்கு அந்தாண்ட அப்படியே சுற்றிட்டு மறுபடியும் இப்படியே போயிட்டே இருக்கிறோம். நம்ம நேற்று ரிசர்வ் வந்து 2932லேயே விழுந்துருச்சு. நான் சரி ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு 110 கிலோமீட்டர் போகணும்னு நினச்சேங்க. போகவே இல்லைங்க. கால்குலேஷன் பண்ணி பார்க்குறேன், ரிசர்வில் விழுந்து வெறும் 86 கிலோமீட்டர் தான் மைலேஜ் வந்திருக்கு. அளவோடான்னு சொல்லி மனசே விட்டுட்டேன். 30க்கு கீழே தாங்க தந்திருக்கு. அப்பாடி பாஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் ஹைவே மைலேஜ் தான் இது வரைக்கும் எடுத்திருக்கேன். சிட்டி மைலேஜ் இன்னும் எடுத்ததே இல்லை. அதே மாதிரி ரேஸ் பண்ணி ஓட்டினா ஒரு மைலேஜ் வரும்ல, அது இன்னும் எடுத்ததே இல்லைங்க. மொத்தம் 3 மைலேஜ். அப்போ அந்த வீடியோ எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ எடுத்துக்கலாம். நானும் ஒரு டைமாச்சும் வீடியோஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா சிட்டி மைலேஜும் இந்த ஹில் ஸ்டேஷனில் வண்டி ஏறுறோம்ல, அந்த மைலேஜும் 2 ஒன்றுங்க.
அதான் எடுக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கேன். அது 20.3 கிலோமீட்டர் வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு 50 ml பக்கமாக பெட்ரோல் இருந்துச்சு. நம்ம அதை மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்ரு ஸ்குவாடு 24 கிலோமீட்டர் வந்திருக்குங்க. வண்டி இன்னும் அடைக்கவே இல்லை. எப்பயுமே 24 வந்து அடைக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் 2 கிலோமீட்டர் ஓடுனா தெரியும். ரோடு இல்லையே இதுக்கு மேலே. போய் பார்ப்போம். பைக் வந்து அடைக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பெட்ரோல் இருந்து தானே கொஞ்சம் ஊற்றிருந்தோம். என்னடா நானே நிறுத்தலாம்னு பார்த்தா இந்த பையன் வேறு மாதிரி போய்ட்டுருக்கான். கரெக்டாக 24.5 வந்திருக்கு. இழுத்து அடிக்குது. நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணிக்கலாங்க. சரி ஓகே. பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஓகேங்க போதுங்க. ரொம்ப ட்ரை பண்ண விரும்பல நான். நம்ம பையில் இருக்கிற பெட்ரோல் எடுத்து ஊற்றிடலாம். கரெக்டாக 25 வந்திருக்குங்க. இங்கே பாருங்க, ஸ்பீடு 2ல் வந்து 49 கிலோமீட்டர் வந்திருக்கு. அப்போ கரெக்டாக ஓட்டியிருக்கேன் நான். இங்கே வந்து என்ன சொல்கிறது, தீட்டா மாதிரி சொல்லுவாங்களா, கான்ஸ் 2.2 பை 100 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. லாரி வரதுக்குள்ளே டக்குன்னு ஊற்றிட்டு கிளம்பிடலாங்க. நான் வந்தாங்கன்னா மண்ணடிச்சு விட்டு போயிடுவோம். எங்கள் அம்மா என்ன சொன்னிச்சு, பெட்ரோல் வந்து தலைமுடியில் பட்டால் வெள்ளை முடி ஆயிரும், இல்லைன்னா முடி கொட்டிப்பேன்னு சொன்னிச்சு. எங்கள் தாத்தாரை கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாருங்க. இதில் எது உண்மைன்னு தெரியல. யார் வரா யாரும் இல்லையா? பாடி இதை ஊற்றினா நான் என்ன குடிக்காரனா. சரி ஓகேங்க. மைலேஜ் வந்து 1/2 லிட்டருக்கு 25 தந்துருக்கு. அதில் வந்து 2 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெட்ரோல் இருந்து தான் ஊற்றணும். கரெக்டாக 45-46 வந்திருக்குங்க. சரி ஓகே, இந்த வீடியோ தான் ரன் பண்ணிக்கிறேன். இந்த பைக்குக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ எடுக்கலாம் தான் நினச்சிட்டே இருக்கேன். எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள ஒரு கேப்சர் பண்ணி வீடியோ போடலான்னு இருக்கிறேன் நான்.